அகிலா, உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும், நிறைய பேசணும். ஏய் அகிலா, அகிலா நில் அகிலா. அன்னைக்கு என்னை விட்டு போய் திரும்ப திரும்ப சொன்னல, அந்த கோவத்தில் தான் உன்னை அடிச்சிட்டேன் அகிலா. உண்மையா அதை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? சாரி அகிலா. இப்போ குடிச்சிட்டு வந்திருக்கல? ஆமாம், அது உன்னை அடிச்சிட்டன்ற துக்கம் தாங்கலை, அதான் குடித்தேன். உனக்கு தெரியாது அகிலா, உள்ளே எவ்வளோ பெயினாக இருக்குது தெரியுமா? அகிலா, இதுக்கு முன்னால் நம்ம 2 குடும்பமும் எவ்வளோ ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட அவசர புத்தி அதுதான் எல்லாத்தையும் கருத்து நாசமாக்கிட்டேன். என்னை நினச்சா எனக்கே வெறுப்பாக இருக்கு, அதுதான் குடித்தேன். குடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம அதை நியாயப்படுத்தி வர பேசுறியா நீ? ஆனா இப்ப நீ குடிச்சதுக்கும் நான் தான் காரணம்னு உன் அம்மா என்ன குத்தம் சொல்லுவாங்க? ஏற்கனவே உன்னால நான் என் பேரை வேற கெடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இந்த பழியும் சேர்த்து சுமக்கணுமா? உன்னை காதலிச்ச பாவத்துக்கு இன்னும் நான் என்னென்ன கொடுமை எல்லாம் அனுபவிக்கணும்னு தெரியல. ஓ ஏண்டி, உன்னை மறக்க முடியாம நான் குடிச்சதை விட உன் மேலே பழி வந்துடணும்னு பயப்படுற. அப்படின்னா நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, அதை பற்றி உனக்கு கவலையே இல்லை, அப்படிதானே? ஆமா, எனக்கு என் குடும்பமும் என்னோட அக்கா வாழ்க்கையும் தான் முக்கியம். உன் திமிருக்கு நீ குடிச்சிட்டு வருவ, அது உன்னை மட்டுமா பாதிக்கும்? உன் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? உன் தங்கச்சியால தான் என் புள்ள வாழ்க்கை நாசமா போச்சுன்னு என் அக்காவை குத்தி காட்டி பேசுவாங்க. அகிலா, அப்படிலாம் இல்லடி. ஏற்கனவே என் அக்கா ரொம்ப சந்தோஷமா வாழ்றா, உன்னால இன்னும் நிம்மதி இல்லாம சாகணுமா? அகிலா, உனக்கு உங்கள் அக்கா மேலே எவ்வளோ அக்கறை இருக்கோ அதே அளவு அக்கறையும் பாசமும் எங்கள் அண்ணி மேலே எனக்கு இருக்காதாடி? அக்கறை இருந்தா இப்படியே நீ குடிச்சிட்டு என் பின்னாடி சுத்திட்டு இருப்ப. இங்க பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், எல்லாத்தையும் மறந்துரு. ஏய், படிப்பு முடிச்சு ஒரு வேலைக்கு போய் ஒழுங்கா உன் குடும்பத்தை கவனி. உன்னை கெஞ்சி கேக்குறேன், மறுபடியும் என்ன தொந்தரவு பண்ணாத. ஏய் அக்கி, எல்லாரும் பற்றியும் கவலைப்படுற, ஆனால் என் மேலே ஒரு துளி கூட கவலை இல்லையாடி உனக்கு? என்னை பார்க்காத, என் லைஃப்பில் வராதுன்னு சொல்கிற இல்லடி? இதுதான் என்னை வெறி எடுத்துது. வேறு இது தாங்கிக்க முடியாம தான் போய் குடித்தேன். இப்போ நீ அதே சொல்கிறேன்னா அப்புறம் எனக்கு என்னடி தோணும்? குடிக்கணும் தாண்டி தோணும். இவங்க பேர் இப்போ நீ என்ன சொன்ன? படித்து நல்லா வேலைக்கு போய் வீட்டை பார்த்துக்குன்னு சொன்னல? சொன்னேன் இல்லடி? இது நடக்கணும்னா எப்பயும் போல் நம்ம லவ் கண்டினியூ ஆகணும். அகிலா, உன் மறக்க முடியாதுடி, புரிஞ்சுக்கோடி. சொல்லிட்டே இருக்கலடி. பாரு, உன்னால அத்தனை பாக்கெட் மாவும் கொட்டி போச்சு. இதோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா? 300 ரூபாய். 5 பாக்கெட் வித்தாதான் 50 ரூபாய் லாபம் கிடைக்கும். இந்த 300 ரூபாய் நஷ்டத்தை எடுக்கிறதுக்கு நான் இன்னும் 20 பாக்கெட் மாவு வைக்கணும். வீட்டுல பாக்கெட் மணி கொடுக்கிற பணத்துல குடிக்கிற உனக்கெல்லாம் எப்படிடா பணத்தோட அருமை தெரியும்? உனக்கு எங்க கஷ்டமும் புரியாது, உன்னால என்ன புரிஞ்சுக்கவும் முடியாது. உன்ன மாதிரி பொறுப்பு இல்லாத ஒரு பொறுக்கிய காதலிச்சன்னு வெக்கப்படுற. என்ன சொன்ன? நான் உன்னை காதலிச்சா குடிக்க மாட்டேன்னு சொன்னல? நீ குடிக்காம போ. எனக்கு உன்னை பத்தி கவலையே இல்ல. குட் பை. அகி ப்ளீஸ், அகி நான் சொல்றத கேளு ப்ளீஸ். ஏய்,
கைய விடுறா. விடுன்னு சொல்ற. விடு. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. மறுபடியும் என் பின்னாடி வந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அகிலா வெறுக்காதடி. என்னை விட்டு ஏன் போகணும்னு நினைக்கிற? நீ இப்படி போனேன்னு வையேன், கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் விஷத்தை குடிச்சிடும். அதுதான் உன் தலை எழுத்துனா குடிச்சிட்டு சாவு. அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா அப்பவும் உன் சாவுக்கு நான் தான் காரணம்னு உன் அம்மா என்ன குத்தம் சொன்னாங்க. அன்னைக்கு அவங்க பேசினதுக்கு நான் அமைதியா தலை குனிஞ்சு வந்தேன்ல, அந்த மாதிரி வாயை மூடிட்டு மட்டும் வர மாட்டேன். ஒரு புள்ளைய வளர்க்க தெரியல உங்களுக்கு எல்லாம். உங்க புள்ள சாவுக்கு நீங்க தான் காரணம்னு பதில் கொடுத்துட்டு வருவேன். இத பாரு, மறுபடியும் சொல்றேன், எனக்கு என் குடும்பமும் என் அக்காவும் தான் முக்கியம். நீயும் உன் காதல ஒரு பொருட்டே கிடையாது. மேடம், ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமா? இல்லையே, என்கிட்டயே 500 தான் இருக்கு. மகா கிட்ட வேணா கேட்டு சரி பாருங்க. மேடம். மேடம், ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் கிடைக்குமா? இருங்க பாக்குறேன். என்னாச்சு மேடம்? பேக்ல வச்ச சம்பள பணத்தை காணோம். அது எப்படி மேடம்? இப்பதானே கவரை வாங்கி உள்ள வச்சீங்க, அதுக்குள்ள எங்க போயிரும்? நல்லா தேடி பாருங்க மேடம். நான் பேக்ல தான் வச்சேன், ஆனா இல்ல. நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள எப்படி காணாம போகும்? டேபிள் ரேக்ல தான் வச்சீங்களா? இல்ல இல்ல, நான் பேக்ல தான் வச்சேன். அங்க என்ன சத்தம்? வேலை செய்யாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், மகாவோட சம்பள பணத்தை காணோம் சார். அது எப்படி காணாம போகும்? பணத்தை எங்க வச்சீங்க? பேக்ல தான் வச்சேன். பேக்ல வச்ச பணம் எங்க போகும்? வேற எங்கனா வச்சிருக்க